ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம். கல்வி மிக பெரியதாய் வெளியாயிருக்கின்ற உலகம் எவ்வளவோ சிறியதாகிய தன் உள்ளில் இருந்தாகவும் உண்டானது. ஆகையினால் உள்தான் முதலில் உண்டானது. அதற்கு உதாரணம், குயவன் மண்ணை சுத்தம் செய்து அந்த மண்ணை ஓர் உருண்டையாக்கி உருட்டி வைக்கின்றான். அப்பொழுது அந்த மண் உருண்டைக்குள் உள் என்றோ வெளியொன்றோ இருக்குமா? இல்லை. என்ன காரணம்? அந்த மண்ணை குழைத்து சேர்த்து உருண்டை வடிவமாய் உருட்டி வைத்ததால். பிறகு அந்த மண் உருண்டையை அவன் ஒரு சக்கரத்தின் மேல் வைத்து என்ன செய்கிறான்? அவன் அந்த சக்கரத்தை சுற்றிவிட்டு அந்த மண் உருண்டையை கொண்டு ஒரு பாத்திரத்தை உண்டாக்குகிறான். அதை எவ்விதத்தில் உண்டாக்குகிறான்? அந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த மண் உருண்டையின் மேல் தன்னுடைய 2 கைகளின் பெருவிரல்களையும் வைத்து குழியாக்கி உள் உண்டாக்குகின்றான். அப்பொழுது முதலில் உண்டாகின்றது எது? உள். அதல்லாமல் உமக்கு உள் தேவை, நமக்கு வெளி தேவை. அப்பொழுது உள் தேவையுள்ள நீர் எதை உண்டாக்க வேண்டும்? உள் தேவையானதால் நான் உள் உண்டாக்க வேண்டும். வெளி தேவையுள்ள நாம் எதை உண்டாக்க வேண்டும்? வெளியைத்தான் உண்டாக்க வேண்டும். அது ஒரு காலம் முடிவதில்லை. ஏனென்றால் உள் இல்லை என்றால் வெளி இல்லை. உள் உண்டாகும் பொழுது வெளியும் உண்டாகின்றது. ஆகையினால் வெளி தேவையுள்ள நாமும் உள்தான் உண்டாக்க வேண்டும். அப்பொழுது உள் தேவையுள்ள நீவீரும் வெளி தேவையுள்ள நாமும் இருவரும் உண்டாக்குகின்றது ஒன்றேதான். அதாவது உள் தேவையுள்ள நீவீர் உள்ளுண்டாக்கி உள்ளில் இருக்கிறீர். வெளி தேவையுள்ள நாமும் உள் உண்டாக்கி அதனுடைய வெளியில் இருக்கிறோம். தவிர இதோ ஒரு வீடு. இந்த வீடு இல்லை என்றால் உள் என்றோ வெளி என்றோ சொல்ல முடியுமா? முடியாது. இந்த வீட்டின் திண்ணையில் இருந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தால் வீட்டின் உள்ளிலுள்ள யாதேனும் கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. திரும்பி உள்ளே பார்க்கும் பொழுது வெளியில் உள்ளது யாதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. எனில் உள்ளில் உள்ளது வெளியில் உண்டோ? இல்லை. தவிர வெளியில் உள்ளது உள்ளில் உண்டோ? இல்லை. ஆகையினால் உள்ளுக்கு நேர் விபரீதமாய், அதாவது எதிராய் வெளியும், வெளிக்கு நேர் விபரீதமாய், அதாவது எதிராய் உள்ளுமாகும். அக்ஷராபியாசம் தொடரும். ஆத்ம வணக்கம்.